நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி, 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 ஏதாவது படுத்தாம கதவை வேணா உட. ஓடுடா மாலதி, கதவு தர. மாலதி, கதவு தர. மாலதி, அக்கா, மாலதி, ஜீவிதா, நான் போய் டீ போடுறேம்மா, உனக்கும் கொடுத்து அனுப்புறேன். என்னாச்சு ஜீவிதா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஜீவிதா, போமா, நீ ரொம்ப டயர்டா இருப்ப போல இருக்கு. ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. நான் டீ கொண்டு வரேன், போ. ஓகே, கோர்ட்ல இருந்து ரெஜிஸ்டர் போன் பண்ணியிருந்தாரு. சுந்தர் வாதாடிக்கிட்டு இருக்கிற கேஸோட வாய்தா டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? ஜட்ஜு கூட சுந்தரோட அப்ளிகேஷனை ஏத்துக்கிட்டாரா? அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வினய், நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம எப்படியாவது சுந்தரை தடுத்து நிறுத்தணும். அவன் திரும்பவும் அவமானப்படுறதை என்னால தாங்கிக்க முடியாது. ஆமா ஷாலினி, நீ அவங்கிட்ட போய் பேசி பார்க்கறேன்னு சொன்னியே, அவன் என்ன சொன்னான்? அப்பா, சுந்தர் அவனோட பிடிவாதத்தை மாத்திக்க தயாரா இல்லப்பா. அவன் யார் பேச்சையும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்ல, அவன் என் பேச்சையே கேட்கல. அவன் மனசுல என்ன நினைக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. பாத்தியா வினய், அவன் யார் பேச்சையும் கேட்கற நிலைமையில இல்ல. நீ ஒரு வேலை செய், நீ போய் அவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ண. உன் பேச்ச அவன் கண்டிப்பா கேட்பான். சரிங்க தாத்தா, நான் சித்தப்பா கிட்ட பேசி பார்க்குறேன். வினய், சொல்லுங்கம்மா. வினய், ஜீவிதா உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கா. திடீர்னு என்னாச்சு? தெரியல, என்கிட்ட எதுவும் சொல்லல. நீ சீக்கிரம் போ, அவளுக்கு என்னாச்சுன்னு பாரு. சரிம்மா தாத்தா, அதான் நான் ஜீவிதாக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். வினய், நான் சொல்ல மாலதி அக்கா சரியாயிடுவாங்கல்ல? அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது. வா, நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். டாக்டர் தம்பி, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஜுரம் வேற அதிகமா இருக்கு. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, மாலதிக்கு ஒன்றும் ஆகாது.
திடீர்னு மாலத்தியை நினைச்சு ஏன் இவ்ளோ கவலையா இருக்கு? அவ கூட பேசணும்னு ஏன் மனசு இவ்ளோ துடிக்குது? முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணுவோம். இல்ல, எனக்கு நானே சத்தியம் பண்ணிருக்கேன் அவகிட்ட பேசவே கூடாதுன்னு. ஆனா என்னோட மனசை எப்படி சமாதானப்படுத்துறது? மனசு சொல்றது கேட்கணுமா இல்ல சத்தியத்துக்கு கட்டுப்படுறதா? என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? என்னன்னு தெரியல. என்னோட மனசு ரொம்ப கவலையா இருக்கு. மாலத்துக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு என் மனசு ரொம்ப துடிக்குது. அவளுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? ஜீவிதா, மாலதிக்கு ஒன்றும் ஆயிருக்காது. நீ கொஞ்ச நாளா மாலதி கூட பேசுறது இல்லைல்ல, அதனால அப்படி தோணி இருக்கலாம். இல்ல வினய், அவளுக்கு ஏதோ ஆயிருக்குன்னு என் உள் மனசு சொல்லுது. எனக்கு ப்ளீஸ் ஒரு வாட்டி ரிஷிகேஷ்க்கு ஃபோன் பண்ணி அவ எப்படி இருக்கான்னு கொஞ்சம் விசாரிங்க. என்னால அவ கூட பேச முடியாது. ஏன்னா அவ கூட பேச மாட்டேன்னு எனக்கு நானே சத்தியம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நீங்க பேசலாம்ல? குழந்தை மாதிரி இப்படி அடம் பிடிக்காத. மாலதி உன்னோட தங்கச்சி. அதுவும் இல்லாம நீயா போட்ட சத்தியம்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குழந்தை மாதிரி இப்படி அடம் பிடிக்காத. மாலதி உன்னோட தங்கச்சி. அதுவும் இல்லாம நீயா போட்ட சத்தியம்லாம் ஒண்ணுமே இல்லை. மாலதி கிட்ட உடனே ஃபோன் பண்ணி பேசு. நான் சொல்றது கேள். உன் மனசும் நிம்மதியா இருக்கும். இல்ல வினய், என்னால சத்தியத்தை மீற முடியாது. இப்ப என்னால காத்துட்டு இருக்கவும் முடியாது. ப்ளீஸ் வினய், நீங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க ப்ளீஸ், ஒரு வாட்டி. சரி. போனை யாருமே எடுக்கல. பாட்டியோட நம்பருக்கு போட்டு பாருங்க. பாட்டி கூட ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாலதிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். மாலதியோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அனி, உங்களுக்கு என்னாச்சு? ஆனா அம்மா தான் சொன்னாங்க அன்னைக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு. ஒன்றும் இல்லைடா, ஜீவிதாவுக்கு அவங்க வீட்டு ஞாபகம் வந்துருச்சு, அவ்வளோதான். கூடவே மாலதியோட ஞாபகம் வந்துருச்சு. கேட்கணுமா? என்ன? டாக்டர் தம்பி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி தம்பி. என் தங்கம், உனக்கு என்னாச்சு மாலதி? மாலதியோட உடம்புல பிளட் ப்ரெஷர் ட்ராப் ஆயிடுச்சு. அதனால தான் அவ மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, குளுக்கோஸ் ஏற்றுனதுனால நார்மல் ஆயிடுவா. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இவளுக்கு சோர்வாலையும் மன உளைச்சலாலையும் அந்த மாதிரி ஆயிருக்கும். கையில கூட ஏதோ அடையாளம் விழுந்திருக்கு. அதனால பிளட் டெஸ்ட் எடுத்துறதுனால தான்.
நான் இன்னொரு பேஷண்ட் அட்டன் பண்ணோம், கிளம்புறேன். சரி. இவங்களை சரியா கவனிச்சுக்கங்க. கவலைப்படாத மாலதி, நீ சீக்கிரம் குணமாயிடுவ. பாட்டி, இந்த குளுக்கோஸ்லாம் குழந்தைகளுக்கு தானே ஏத்துவாங்க. டாக்டர் மதன் என்ன குழந்தை நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. அப்படியே ஏத்தலாம்னா ஒரு ஜூஸை பாட்டிலா பிடிச்சு ஏத்தலாம்ல, இல்லைன்னா ஒரு பாட்டில் பாதாம் மில்க் ஏத்த சொல்லுங்க. கொஞ்சம் தெம்பு வந்தா போதும், உன் விளையாட்ட ஆரம்பிச்சிருவேன். உனக்கு தெரியுமா, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இருந்த நிலைமைய பார்த்து நான் எப்படி துடிச்சு போயிட்டேன்னு. என் மனசே பதறி போயிடுச்சு. எதையோ நினைச்சு நீ கவலைப்படுறேன்னு டாக்டர் தம்பி சொல்லிட்டு போனாரு. உன் மனசுல அப்படி என்னமா கவலை இருக்கு? நீ அக்கா வீட்டுல இருந்தப்போ அங்க ஏதாவது பிரச்சனை நடந்ததா? இல்ல பாட்டி, அங்க ஒண்ணு நடக்கல. மாலதி, ஏன் என்கிட்ட போய் சொல்ல நினைக்கிற? நிச்சயமா ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதை என்கிட்ட நீ சொன்னா உன் மனசுல இருக்கிற பாரம் குறையும். நீ எதையும் என்கிட்ட மறைக்காத, உண்மையை சொல்லு மாலதி. இல்ல பாட்டி, அங்க எதுவுமே நடக்கல. நான் உண்மையா தான் சொல்றேன். இத பாருமா, நான் உன்னோட அம்மா இல்ல, ஆனா அம்மா ஸ்தானத்துல இருந்து உன்னை வளர்த்தவ. நீ என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மறைச்சாலும் அது உன்னால முடியாது. நீ பொய் சொல்றியா உண்மை சொல்றியான்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுமா. நடந்ததை ஏன் சொல்ல மாட்டேங்கிற? சொல்லு மாலதி, என்னாச்சுன்னு சொல்ல மாட்டியா? பாட்டி, என்னால உங்ககிட்ட எதையும் மறைக்க முடியாது. நடந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லிடுறேன். இப்பவே மாலதி, உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் நீ பேக் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. அப்புறம் ப்ளீஸ் திரும்பவும் எப்போ வந்துடாத. அவன் இனிமே என்கிட்ட பேச மாட்டான் பாட்டி. என் மேல ரொம்ப கோவமா இருக்கு. ஏன் கவலைப்படுறீங்க? எல்லாம் சரியா தான் இருக்கு. அத்தை கூட இப்பதான் போன் பண்ணாங்க. மாலதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கே வந்துடுவாங்க. அவங்க வந்ததும் மாலதியை உங்ககிட்ட பேச சொல்றேன், சரியா? என்னங்க, உங்களுக்கு என்ன பத்தி கவலையே இல்லையா? ஹலோ ஹலோ ஹலோ, போனை கட் பண்ணிட்டீங்களா? ரொம்பதான். போனை எதுக்கு கட் பண்ணீங்க? பக்கத்துல இல்லனா என்ன மறந்துடுவீங்களா? ஏன் இப்படி புத்தி மாறிடுச்சு? ஆண்டி, நான் விஷ்வா பேசுறேன். நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? விஷ்வா தம்பி, நீயா? நான் தாமுவோட அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேனா, அதான். விஷயம் என்னன்னா, மாலதிக்கு உடம்பு சரியில்லையா, அதனால அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. சாப்பிடுங்க.
அண்ணி இப்பதான் உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். உங்க சித்தி தான் ஃபோன் எடுத்தாங்க. மாலதிக்கு உடம்பு சரியில்லையா, மயக்கம் போட்டு கீழே விழுந்து. அவளை இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். என்ன? விஸ்வா அவ இப்ப எப்படி இருக்கா? ஆன்ட்டி சொல்றத பார்த்தா இப்போதைக்கு அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, அதனால நீங்க டென்ஷன் ஆக வேணாம். ஷீ இஸ் ஆல் ரைட். அவளுக்கு ஒண்ணு ஆகாது விஸ்வா, எல்லாருக்கும் தெரியும். அவளோட விளையாட்டுல இதுவும் ஒரு பார்ட் தானே. ஆமா ஜீவிதா, அவ உன்கிட்ட பேசணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாடகம் ஆடி இருப்பா பாரேன். இல்ல பெரியம்மா, மாலதி இந்த மாதிரில விளையாட மாட்டா. அதுவும் உடம்பு சரியில்லைன்னு அவ கண்டிப்பா போய் சொல்ல மாட்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, யார் பேசுறீங்க? நான் ரிஷிகேஷ்ல இருந்து ஜீவிதாவோட பாட்டி பேசுறேன். ஷாலினிய மருந்து அவங்க கிட்ட போனை கொடுங்க. சரிங்க. போன்ல யாரு விமல்? மேடம், ரிஷிகேஷ்ல இருந்து ஜீவிதா மேடமுடைய பாட்டி பேசுறாங்க. நீ போய் ஜீவிதா கிட்ட சொல்லு. இல்ல மேடம், அவங்க உங்ககிட்ட தான் பேசணுமா? என்கிட்டயா? ஆமா மேடம். ஓ காட், திரும்பவும் மன்னிப்பு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணிருப்பாங்க. வழக்கம் போல பேத்தி பண்ண தப்புக்காக இவங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாங்க. வயசுல பெரியவங்களா இருக்காங்களேன்னு அவளை மன்னிக்க வேண்டியிருக்கு. ஹலோ ஷாலினி அம்மா, சுந்தர் தம்பி கேஸ் விஷயத்தை பத்தி மாலதி இப்பதான் என்கிட்ட சொன்ன. ஆனா ப்ளீஸ், நீங்க திரும்பவும் மன்னிப்பு கேட்காதீங்க. இன்னும் எத்தனை தடவை மாலதிக்காக நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டே இருப்பீங்க? மன்னிப்பா? எதுக்காக மன்னிப்பு? மன்னிப்பு கேட்கறதுக்காக இந்த தடவை உங்களுக்கு ஃபோன் பண்ணல. மனுஷங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாதான் அதுக்காக மன்னிப்பு கேட்பாங்க. எனக்கு நல்லா தெரியும் மாலதி இந்த தடவை எந்த தப்பு செய்யலன்னு. நீங்க எல்லாரும் சேர்ந்து என் பேத்திக்கிட்ட ரொம்ப கடுமையா நடந்திருக்கீங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாளிகிட்ட நீங்க இப்படித்தான் நடந்துக்கிறதா? அவளை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்புவீங்களா? அதுவும் தன்னந்தனியா? ஏன்னு மாலதி உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? ஏன்னா அவளாலதான் எங்க வீட்ல ஒரு பெரிய பிரளயமே உண்டாயிருக்கு. அந்த பிரளயம் இன்னும் ஓயவே இல்ல. மாலதி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. நீங்க சொல்ற அந்த பிரளயத்துக்கு காரணம் நிச்சயமா என்னோட பேத்தி இல்லவே இல்ல. நீங்க எல்லாரும் என் பேத்திக்கிட்ட இப்படி கடுமையா நடந்துக்குவீங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அவளை உங்க வீட்டுக்கு அனுப்பி இருக்கவே மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், மாலதியா உங்க வீட்டுக்கு வரத்துக்கு விருப்பப்படல. மாப்பிள்ள தம்பிதான் கட்டாயப்படுத்தி அவளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. நிச்சயம் தப்பு எங்களோடதுதான். மாலதியை எங்க வீட்ல இருக்க விட்டது தப்புதான். சின்ன பொண்ணாச்சேன்னு ரொம்பவும் விட்டு கொடுத்துதான் போனோம். மன்னிச்சிடுங்க ஷாலினிமா. எங்க வீட்டு பொண்ணுங்களை பாசத்தோடையும் அன்போடையும் தான் வளர்த்துருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா பொண்ணுங்களை எப்படி வளர்க்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா உங்க வீட்டுல பிள்ளைங்க தானே இருக்காங்க, பொண்ணுங்க இல்லையே. மாலதி கிட்ட நீங்க இந்த மாதிரி நடந்துகிட்டது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பாருங்க நீங்க. ஹலோ ஹலோ, நான்சென்ஸ்.